ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுக்கும் தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க தேவ பிள்ளைகளே. நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவளை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஆமென், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது கர்த்தர் மோசையை கொண்டு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு உங்களை நான் திரும்பி வர பண்ணுவேன், நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்களையே பார்த்து என்ன சொல்லனா, நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? தெய்வ பிள்ளையில, தெய்வ மனுஷனா உங்களுக்கு சொல்றேன், இந்த காலவெளியில கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை வேலையை எதிர்பார்த்துருக்கிறீங்களா? பிள்ளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அல்லது ஒரு புதிய வீட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? தேவ பிள்ளைகளை சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை வீசாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே, இல்லை சிஎம்சி மருத்துவமனையில் கிடைச்சா நல்லா இருக்குமே, எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அதுக்காக தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ தேவ பிள்ளைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீங்க. பயப்படாதீங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை இங்கே வாசிக்கும் போது அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக. இது கொஞ்சம் நான் இப்படி மாற்றி சொல்கிறேன். தேவ பிள்ளையில், ஒருவேளை நியாயமாய் வர வேண்டிய உங்களுக்கு நன்மை ஆசீர்வாதங்களை பிசாசு களவாடி வைத்திருக்கானா? இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நீங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வீங்க. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். ஒருவேளை சத்துரு நிறைய காரியம் திருடி வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் திருப்பி உங்களுக்கு கொடுக்க உண்மையில் இருக்கிறார். அதே நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீட்டையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாய் கொடுத்து உம்முடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். பெரிய பட்டியல் எங்க இருக்கு. இதெல்லாம் சுதந்தரித்துக் கொள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து உங்களுக்கும் அதுதான் சொல்றாரு. இதில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைங்க, வீடுகள் சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகள், ஆனால் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு சொல்லல, அப்படி எல்லா விதமான காரியங்கள், திராட்சை தோட்டம் நட்டு பழங்களை புசித்து எவ்வளோ ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போறீங்க. தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நீ அதை சுதந்தரித்துக் கொள்வா என்ற வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் எதெல்லாம் சுதந்திரிக்கிறோமோ கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இவர்கள் சுதந்திரிக்க வேண்டியவர்களை இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்வார்களாக ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற தடைகள் விலகட்டுங்கப்பா, விலகட்டுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ இன்றைக்கு அதை வாய்க்க பண்ணும். ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற மகிமை மக்கள் செலுத்துகிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீங்க. தைரியமாக போங்க. காட் பிளஸ்.